வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அனுபவம். கதைக்குள்ள போலாமா? ஏய் சசி, நில்லுடி நில்லுடி என்ற குரலை கேட்டு சசி பட்டுன்னு திரும்பி பார்த்தாள். கௌதமி அறக்க பறக்க மூச்சு வாங்க பேகை எடுத்துக்கொண்டு அவளை அழைத்தவாறு ஓடி வந்து கொண்டிருந்தாள். அவள் அருகில் வந்து நின்றதும், ஏண்டி எதுக்கு இப்படி கத்திட்டு ஓடி வர என்றவளை உற்று பார்த்தாள் சசி. பின்ன உன்னை கூப்பிட்டா நீ பாட்டு வந்துட்டே இருக்கிற. எப்போ நம்ம 2 பேரும் தானே ஒன்னா வருவோம். இன்னைக்கு என்ன நீ பாட்டு கிளம்பி வந்துட்டே இருக்கிற என்று மூச்சு வாங்க கேட்டாள். அதுவா, நீ அந்த சுரேஷ் கிட்ட பேசிட்டு நின்றுட்டு இருந்த. சரி, எதுக்குன்னு டிஸ்டர்ப் பண்ணணும்னு நான் வந்துட்டேன். சரி, நான் பேசுறேனே, அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணா என்னவா? இதோ பாரு, நீ வேற யார் கூடயாவது பேசிட்டு இருந்தா நான் வெயிட் பண்ணி தான் இருப்பேன். ஆனா நீ அந்த சுரேஷ் கூட பேசிட்டு இருந்த, அதுதான் நான் வந்துட்டேன் என்று திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். ஏய், ஏண்டி அவனை பார்த்தா இப்படி கடுப்பார? பாவம், அவன் உனக்காக என்னெல்லாம் பண்றான் என்று கேட்டுக்கொண்டு அவள் பின்னால் வந்தாள் கௌதமி. என்ன பண்றான்? அது அவன் உனக்காக காலையில வந்து கேன்டீன்ல சீட் பிடிச்சி வைக்கிறான். அப்புறம் நீ அன்னைக்கு லேப்ல உன் நோட்டை மிஸ் பண்ணிட்டல்ல, பாவம் அவன் தானே கொண்டு வந்து கொடுத்தான். ஏய் போதும், விட்டா அப்படியே லைனா அடுக்கிக்கிட்டே போகாத. அவனை நானா இதெல்லாம் செய்ய சொல்றேன்? என்கிட்ட பேச அவனே இப்படி ஏதாவது கிறுக்குத்தனம் பண்றான். இத்தனைக்கும் அன்னைக்கு லேப்ல என்னோட நோட்டை எடுத்து வச்சுக்கிட்டதே அவன்தான். இல்லைன்னா என் டேபிள்ல இருந்த நோட்டு நான் மேடம் கிட்ட போயிட்டு வர்றதுக்குள்ள எப்படி காணாம போயிருக்கோம். அப்புறம் ஒன்னும் தெரியாதது போல அவனே என்னவோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சது போல சீனை போட்டு கொண்டு வந்து கொடுக்கறான். இதுக்கெல்லாம் நீ வேணா ஏமாறலாம், ஆனா நான் ஏமாற மாட்டேன். சரி, அது போகட்டும். அவன் நமக்காக தினமும் காலையில கேன்டீன்ல சீட்டு பிடிச்சி வைக்கிறான் இல்ல, அதுக்கு என்ன சொல்ற? ஏய், அவன் சீட்டே பிடிச்சி வைக்கலனாலும் நான் நின்னுக்கிட்டே கூட சாப்பிட வேண்டி என்று கோபமாக கூறிவிட்டு கடகடவென நடக்க ஆரம்பித்தாள். சரிடி, நீ ஏதோ அவன் மேல ரொம்ப கோபமா இருக்கிற, அதனால தான் அவன் செய்யறதெல்லாம் உனக்கு தப்பாவே தெரியுது. எனக்கு என்னடி அவன் மேல கோவம்? நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்து அவங்க நமக்கு வேணும்னு நம்ம மனசு நினைக்கும் போதுதான் கோவம் எல்லாம் வரும். இல்லைன்னா அவங்க இருக்கிற பக்கம் கூட நம்ம திரும்பி பார்க்க மாட்டோம். அதை தெரிஞ்சுக்க. ஆனா அவனை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு சொல்றான்டி. தெரியும், நீ அந்த பைத்தியக்காரங்கிட்ட ஒரு வாரமா அடிக்கடி நின்று பேசும்போதே அடுத்தது அவன் உன்னை விட்டுதான் தூது அனுப்புவான்னு நான் யோசிச்சேன். இதோ பாரு கௌதமி, நான் இங்க வந்திருக்கிறது படிக்க. அதை விட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் உனக்காக என்கிட்ட வந்து பேசின, அப்புறம் நான் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிடுவேன். வேற எங்கேயாவது ரூம் எடுத்து தங்கிப்பேன் பாரு என்று கூறிக்கொண்டே ஹவுஸ் ஓனர் வீட்டு கதவை தட்டினாள். என்னம்மா, காலேஜ் விட்டாச்சா? உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். இந்தாம்மா சாவி, நாங்க கோவிலுக்கு போறோம், வீட்டை பார்த்துக்கோங்க. எங்கேயும் வெளியில போயிட மாட்டீங்கல்ல என்று சாவியை கொடுத்து கொண்டு அவர்களை உற்று பார்த்தாள் சுந்தரி. இல்லக்கா, நாங்க எங்க போக போறோம், அடுத்த வாரம் எக்ஸாம் வருது, படிக்கணும் என்றாள் சசி. நீ எங்கேயும் போக மாட்ட, கௌதமி போவாளே, அதுக்கு தான் கேட்டேன் என்று சிரித்து கொண்டே உள்ளே சென்றாள் சுந்தரி. இருவரும் மாடியில் இருக்கும் அவர்கள் போஷனுக்கு சென்றனர். பாத்தியாடி அந்த சுந்தரி அக்காவை, சரியான வாயாடி, என்ன வம்பு இழுக்கிறதே அதுக்கு வேலை. சரி அதை விடு, நான் சொல்றத கோவப்படாம கேளு. அந்த சுரேஷ் என்று கௌதமி ஆரம்பிப்பதற்குள் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்ற சசி பேக்கை டேபிள் மீது வைத்து விட்டு, இதோ பாரு கௌதமி, நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த லூசு பையன் உன்கிட்ட எதனா வளரி இருந்தானா அது அப்படியே உன் கூடவே வச்சுக்க. நான் சொல்றத மட்டும் அவன் கிட்ட சொல்லிடு. எனக்கு இந்த காதல் கத்திரிக்காலாம் பிடிக்காது. அவன் யாரா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இனிமேலும் என்னை ஃபாலோ பண்ணனா பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இதுதான் என்னோட பதில் என்று கூறிவிட்டு பாத்ரூம் சென்று பட்டண கதவை சாத்தி கொண்டாள். அப்பா, சரியான பிடிவாதக்காரி. அந்த சுரேஷ இந்த காலேஜில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே சுத்தி வராளுங்க. அவனும் எல்லார்கிட்டையும் எவ்வளவு ஜாலியா பழகுறான். அவன்கிட்ட இந்த ஒரு வாரமா பேசிட்டு இருந்த எனக்கே அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் என்கிட்ட பேச மாட்டானான்னு தோணுது. அப்படிப்பட்டவன் இவன் மேல உயிரா இருக்கான். ஆனா இவ என்னவோ படிக்கதான் காலேஜுக்கு வந்தோம், காதலிக்க இல்ல அது இதுன்னு பிலாசபிலாம் பேசிட்டு போறா. சரியான லூசு. இந்த வயசுல காதலிக்காம அப்புறம் எப்ப காதலிக்க போறாளாம்? அதுவும் தானா இப்படி ஒரு பையன் தேடி வரும்போது இவளுக்குன்னு அமைது பாரு. ஆனா இவ சொன்னதெல்லாம் எப்படி நான் நாளைக்கு அவங்கிட்ட சொல்லுவேன்?
அவன் வேற இவன் மேல இருக்கிற காதல்ல என்கிட்ட சொல்லி பக்கம் பக்கமா உருகி பேசினான். பாவம், நாளைக்கு போய் அவளுக்கு உன்னை பிடிக்கல, அவ காதலிக்கலாம் மாட்டாளான்னு சொன்னா என்ன சொல்லுவான், எப்படி சங்கடப்படுவான் பாவம் என்று அவள் யோசித்து கொண்டிருக்க, ஏய் என்னடி அப்படியே உட்காந்துட்டு இருக்கிற, சீக்கிரமா எழுந்து போய் குளிச்சுட்டு வா, நான் அதுக்குள்ள காஃபியை போடுறேன், காஃபியை குடிச்சிட்டு படிக்கணும் வா, அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்கு, அதை விட்டுட்டு கண்டதை போட்டு யோசிக்காத என்று கிச்சனுக்குள் சென்றாள் சசி. ஆமா என்று முகத்தை சுருக்கி கொண்டு பாத்ரூம் சென்றாள் கௌதமி. மறுநாள் காலை கேன்டீனில் அவர்களுக்காக காத்திருந்தான் சுரேஷ். அவன் முகத்தில் ஏதோ ஆர்வம் பொங்கி கொண்டிருந்தது. இன்னைக்கு எப்படியோ கௌதமி சசி கிட்ட என் காதலை பத்தி சொல்லியிருப்பா, அதுக்கு அவ என்ன சொல்லியிருப்பாளோ அதை கேட்கணுமே என்று அவன் மனதிற்குள் துடிதுடித்து கொண்டிருக்க, சற்று தூரத்தில் சசியும் கௌதமியும் வந்து கொண்டிருப்பதை பார்த்து சிரித்து கொண்டே எழுந்து கொண்டான். அவனை பார்த்த சசி கௌதமியிடம் ஏதோ கூறிவிட்டு அப்படியே சென்று விட்டாள். கௌதமி மட்டும் மெதுவாக அவனை பார்த்து கொண்டு அங்கு வந்தாள். சசி சென்றதும் அவன் முகம் வாடி போக அவளை பார்த்து கொண்டே அருகில் வந்த கௌதமியிடம், என்ன கௌதமி, சசி என் கேன்டீனுக்கு வரல என்று கேட்டான். அதுவா கௌதம், இன்னைக்கு காலையில அவளே டிஃபன் செஞ்சிட்டா, இனிமேலும் கேன்டீன்ல எல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டாம், தண்டத்துக்கு அது வேற எதுக்கு செலவுன்னு நானே ரூம்ல சமைச்சிரேன்னு சொன்னான். மதியத்துக்கும் ராத்திரிக்கும் ஹவுஸ் ஓனர் அக்காவே சமைச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ராவா பணம் கேட்டாங்க, சரின்னு சொல்லிட்டா. இனிமேலும் நாங்க அங்கேயே சாப்பிட்டுப்போம். அதுதான் சுரேஷ், அவ அப்படியே கிளாஸுக்கு போயிட்டா. சரி, நேத்து உன் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொன்ன விஷயத்த சொன்னியா, அதுக்கு அவ என்ன சொன்னா என்று மெதுவாக கேட்டான். அவனது வாடிய முகத்தை பார்த்து கௌதமிக்கு அவன் பேரில் பரிதாபம் ஏற்பட்டது. அது சுரேஷ் என்று அவள் தயங்க, பரவாயில்ல கௌதமி, அவ என்ன சொன்னான்னு நேரடியா சொல்லிடு, அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா சொல்லாம மட்டும் இருக்காது, அது என்னால தாங்க முடியாது என்று குரல் கம்ம கூறினான். சுரேஷ், அது நான் எப்படி உன்கிட்ட சொல்றது? என்ன கௌதமி, ஒருவேளை நீ அவகிட்ட சொல்லவே இல்லையா? இல்ல இல்ல சொன்ன. அப்புறம் என்ன சொல்லு, அவ என்ன சொன்னா? அவளுக்கு படிக்கும் போது இந்த காதல் கத்திரிக்காலாம் வேண்டான்னு சொல்றா. அப்படியா? அப்பனா நான் அவளுக்காக வெயிட் பண்றேன் கௌதமி, படிப்பை முடிச்சிட்டு கூட அவ எனக்கு ஓகே சொன்னா போதும். இல்ல சுரேஷ், அவளுக்கு இந்த காதல்லையே நம்பிக்கை இல்ல. ஓ, இந்த அப்பா அம்மா பேச்சை மீறி நடக்க கூடாது, அவங்க சொன்ன பையனை தான் கட்டிக்கணும், அதுவும் வீட்டுல முறை பையன் இருக்கான், அப்படி ஏதாவது? இல்ல சுரேஷ், நீ நினைக்கிறது போலலாம் இல்ல. அவளுக்கு படிக்கும் போது காதல் பண்றதெல்லாம் தேவையில்லாததுன்னு நினைக்கிறா. பெத்தவங்க நம்மள நம்பி தானே இங்க படிக்க விட்டுருக்காங்க, வந்த வேலையை பார்க்காம இது எதுக்குன்னு நினைக்கிறா. அதுவும் இல்லாம அவ உன்னை அப்புறமா கூட காதலிப்பாளன்னு தெரியல. ஏன்னா அவளுக்கு உன்னை சொல்லு கௌதமி, என்னை பிடிக்கலையாமா என்றான். ஆமா சுரேஷ், பேசாம நீ அவளை மறந்துடு, இதுதான் உனக்கும் நல்லது. உனக்கு என்ன, எத்தனை பொண்ணுங்க உன் மேல பைத்தியமா இருக்காங்க, நீ ஒரு நாள் வரலன்னாலும் அவங்கெல்லாம் எப்படி துடிக்கிறாங்க தெரியுமா? அவங்கள யாரையாவது காதலிச்சுக்கோயே, எதுக்கு இவ பின்னாடி சுத்தி டைமை வேஸ்ட் பண்ற? அவளுக்கு உன் அன்பு புரியல கௌதமி. அவளுக்கு வேணா என் அன்பு புரியாம இருக்கலாம், ஆனா நான் அவன் மேல எவ்வளவு அன்பு வச்சிட்டு இருக்கிறேன்றது எனக்கு தான் தெரியும். நான் அவ அழக பார்த்து காதலிக்கல கௌதமி, அவ அன்புக்காக தான் ஏங்குறேன், உண்மையான ஒரு அன்புக்காகத்தான் ஏங்குறேன். அத அவதான் புரிஞ்சுக்கல. உனக்கு கூடவா தெரியல? யாரையாவது ஒரு பொண்ணை காதலிச்சுக்கன்னு சொல்ற? கூட சுத்துறவங்க எல்லாரையும் காதலிச்சிட முடியுமா சொல்லு? நம்ம மனசுக்கு யாரை பிடிக்குதோ, யார் மேல நம்ம உண்மையான அன்போட இருக்கோமோ அவங்களதான் இந்த மனசு காதலிக்கும் என்று கூறிவிட்டு விரைந்து சென்று விட்டான். சே, பாவம், எவ்வளவு ஃபீல் பண்றான். இந்த சசி ஏன் தான் இவனை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாளோ என்று மனதில் நினைத்து கொண்டு அவனை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள் கௌதமி. அன்றிலிருந்து சுரேஷ் காலேஜிற்கு சோகமாகவே வர ஆரம்பித்தான். யாரிடமும் பேசாமல் தனியாக அமர்ந்து கொண்டு எதையோ யோசித்து கொண்டிருப்பதும், சசியை சோகமாக பார்ப்பதும், அவள் தன்னிடம் பேச மாட்டாளா என்று ஏங்குவதும், கிளாஸ் நடக்கும் சமயங்களில் கூட அவளையே கவனித்துக் கொண்டிருப்பதும், இதனால் ப்ரொஃபஸரிடம் திட்டு வாங்குவதும் என ஒரு பைத்தியக்காரனை போல் அவன் இருக்க, இதையெல்லாம் சசி கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் அவள் அருகில் இருக்கும் கௌதமி அவனை பார்த்து மிகவும் வருந்தி கொண்டிருந்தாள். அன்று மாலை காலேஜ் விட்டதும் அனைவரும் வீட்டிற்கு கிளம்பி கொண்டிருக்க, சசியும் கௌதமியும் கூட கிளம்பி கொண்டிருந்தனர்.
அப்பொழுது மூச்சு வாங்க அங்கு ஓடி வந்த சுரேஷ், சசி கொஞ்சம் நில்லு, இங்க பாரு என்று அவள் கைகளை பிடித்து இழுத்தான். அனைவரும் அவர்களை உற்று பார்க்க சசிக்கு கோபத்தால் முகம் சிவந்தது. பலர் என்று அவன் கன்னத்தில் அறைந்தாள். கௌதமி அதிர்ந்து அவர்களை பார்த்து கொண்டு நின்றாள். அடி சசி, என்னை இப்படி அடிச்சு கொண்டுடு. ஆனா உனக்காக நான் என் ரத்தத்தால் எழுதின இந்த லெட்டரை பார்த்துட்டு அப்புறமா போ என்று தனது கையில் இருந்த ஒரு பேப்பரை எடுத்து அவளிடம் நீட்டினான். அதில் சிகப்பு நிறத்தில் சசி ஐ லவ் யூ என்று பெரியதாக எழுதப்பட்டிருந்தது. இதை பார்த்து அதிர்ந்து போன கௌதமி, என்ன சுரேஷ், இதை உன் ரத்தத்தில் எழுதின? நீ என்ன முட்டாளா என்று பதறினாள். ஏய், அவன் சும்மா ஏதோ கதை விடுறான், அதை நம்பிக்கிட்டு வாடி போலாம் என்று அவள் கைகளை பிடித்து இழுத்தாள் சசி. விடுடி, பாவம், அவன் உனக்காக இவ்வளவுலாம் செய்யறான், அவனையா போய் சொல்றான்னு சொல்ற? நீ எல்லாம் போடி என்று கத்தினாள் கௌதமி. சரி, நான் போறேன் என்று கடகடவனை சென்று விட்டாள் சசி. இதற்குள் சுரேஷ் மயங்கி சாய, சுரேஷ் என்று பதறிக்கொண்டு அவனிடம் ஓடினாள். ஹாஸ்பிட்டலில் மெதுவாக கண்களை திறந்த சுரேஷ் எதிரே கௌதமி பதட்டத்தோடு அவனை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து கண்களை நன்றாக திறந்து சுற்றி பார்த்தான். சுரேஷ், என்ன சுரேஷ், இப்ப எப்படி இருக்கு என்று அவன் அருகில் வந்து அமர்ந்து அவனை பரிதாபமாக பார்த்தாள் கௌதமி. எனக்கு என்ன கௌதமி, இனிமேல நான் இருந்தா என்ன, போனா என்ன என்றவன் மேலும் கூறுவதற்குள் அவன் வாயை பொத்திய கௌதமி, ஏன் சுரேஷ் இப்படிலாம் பேசுற? அவளுக்காக தான் நீ பிறந்தியா? அவளோட அன்புதான் உனக்கு பெருசா தெரியுதா? மத்தவங்க யாரும் உன்னை புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டியா என்று கண்கள் கலங்கினாள். கௌதமி என்று முனறிக்கொண்டே அவளை உற்று பார்த்தான். அவள் அழுது கொண்டே அங்கிருந்து சென்று விட்டாள். என்னடி உம்முன்னு வர என்று அவளிடம் காப்பியை கொண்டு வந்து நீட்டினாள் சசி. எனக்கு ஒன்னும் வேண்டாம், நீயே குடி என்று அவள் கைகளை பிடித்து தள்ளிவிட்டாள். ஏய், என்னாச்சு உனக்கு? அந்த சுரேஷுக்காக நீ என் மேல ஏண்டி கோவப்படுற? ஏய், போதும் நிறுத்து. அந்த பைத்தியக்காரன் கல்மனசுக்காரியான உன்னை போய் காதலிக்கிறான் பாரு, அவனை சொல்லணும். அந்த பைத்தியக்காரன் உன்னையே நினைச்சு நினைச்சு சாப்பிடாம கொள்ளாம எப்படி ஆகிட்டான் பார்த்த இல்ல? இன்னைக்கு மயக்கம் போட்டே விழுந்துட்டான். நான் தான் உன்னை ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு வந்தேன். அப்படியே விட்டுருக்கணும். அப்பயாவது கொழுப்பெல்லாம் குறைஞ்சி ஒழுங்கா வந்த வழியை பார்த்துக்கிட்டு படிச்சிருப்பான். வந்துட்டா அவனுக்காக பேசிக்கிட்டு என்று காப்பியை டேபிள் மீது வைத்து விட்டு எழுந்து படிக்க சென்றாள் சசி. சே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன் மனசுல இறக்கமே இல்லையாடி என்று கத்தினாள் கௌதமி. இல்லடி, நான் பொண்ணே இல்லை, என் மனசுல இறக்கமே இல்லை, நான் ராட்சசி தான். அப்படிதான் இந்த வயசுல இருக்கணும். அதை விட்டுட்டு உன்னை போல அவன் நடிப்பெல்லாம் பார்த்து நானும் பைத்தியக்காரி போல அவன் மேல பரிதாபப்பட்டேன்னு வெயி, அவ்வளவுதான். அப்புறம் நான் இது போல ஆஸ்பத்திரியில இருப்பேன். இப்ப நீ அவனுக்காக உருகிறது போல, அப்ப எங்க அம்மாவும் அப்பாவும் வந்து என்ன நினைச்சு அழுத்துட்டு இருப்பாங்க. அப்படி ஆக்கிடுவான் அந்த நாடகக்காரன். இதெல்லாம் தேவையாடி? உண்மையா காதலிக்கிறவன் இப்படி எல்லாம் பிளாக்மெயில் பண்ண மாட்டான். நம்ம முன்னேற்றத்துக்கு ஒத்துழைப்பான். நாம நல்லா வரணும்னு அவனும் நம்ம கூட சேர்ந்து நம்மள ஊக்கப்படுத்துவான். அவனும் கண்ணும் கருத்துமா படிச்சு முன்னுக்கு வந்து நல்ல செட்டில் ஆவான். அப்புறமா அவன் காதல கண்ணியமா சொல்லுவான். இது தாண்டி உண்மையான காதல். அதை விட்டுட்டு ரத்தத்துல லெட்டர் எழுதுறதும் நான் பேசலன்னு சாப்பிடாம இருக்கிறதும் இதெல்லாம் ஏமாத்து வேலை, பிடிவாதம். அவளை நான் மடக்கி காட்டுன்ற மமத, இதுக்கு நான் பலியாக மாட்டேன். நான் மட்டும் இல்ல, எந்த புத்தி உள்ள பொண்ணும் மயங்க மாட்டா என்று புத்தகத்தை திருப்பினாள் சசி. மறுநாள் காலை சுரேஷ் கேன்டீனில் அமைதியாக அமர்ந்திருக்க அவன் அருகே இருந்த சேரில் வந்து மெதுவாக அமர்ந்தாள் கௌதமி. அவளை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு அமைதியாக தலையை குனிந்து கொண்டான். என்ன சுரேஷ், இப்ப எப்படி இருக்கு உடம்பு என்று பரிதாபமாக அவனை பார்த்து கொண்டே கேட்டாள். என்று மெதுவாக தலையை ஆட்டினான். கௌதமி அமைதியாக இருந்தாள். இப்ப கூட என்னை வந்து பார்க்கணும்னு சசிக்கு தோணல் இல்லை கௌதமி என்று அவன் தலையை குனிந்து கொண்டே கேட்க கௌதமி கோபத்தோடு பட்டுன்னு எழுந்து கொண்டாள். அவள் கையை பிடித்து கொண்டான் சுரேஷ். அவனை திரும்பி பார்த்து கொண்டே சேரில் அமர்ந்தாள். கௌதமி, சாரி கௌதமி, உன் மனசு எனக்கு நேத்தே நல்லா புரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அந்த சசியை உன்னால மறக்க முடியல இல்ல என்று கண்கள் கலங்க கேட்டாள். இல்ல, அவளை நான் இனிமே மறந்துடுறேன்னு சொல்லத்தான் உனக்காக காத்துட்டு இருந்தேன் என்று மெலிதாக சிரித்தான். அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே, அப்படின்னா என்று பதட்டத்தோடு கேட்டாள்.
ஆமா கௌதமி, இனிமேலும் நான் சசிய நினைக்க போறதில்ல. அவளுக்கு என் மேல அன்பே இல்லை. ஆனா என் மேல உண்மையான அன்பு யாருக்கு இருக்குன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு உன் மேல என்று நடுங்கும் குரலில் கேட்டுக்கொண்டு அவனை உற்று பார்த்தாள். வேற யாரு? நேத்து நான் ரத்தத்தால லெட்டர் எழுதினதை பார்த்து துடிச்சியே, நீதான். நான் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது என்னை பார்த்து அழுதுகிட்டே ஓடுனியே, நீதான் என்றவள் கைகளை பிடித்து கொண்டான். சுரேஷ் என்றவள் தடுமாற, ஆமா கௌதமி, உன்னோட அன்பை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை நாளா சசி சசின்னு அவ பின்னாடியே பைத்தியக்காரனா சுத்திட்டு இருந்த எனக்கு உன்னோட அன்பு தெரியல. கௌதமி, என்ன மன்னிச்சுடு. இப்பதான் நான் உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். நாம விரும்புறவங்களை விட நம்மள விரும்புறவங்களை நம்ம ஏத்துக்கிட்டா வாழ்க்கை அழகாமையன்னு சொல்லுவாங்க. அத நான் உன்கிட்டதான் பாக்குறேன் என்றவள் கைகளை எடுத்து கண்ணில் ஒற்றி கொண்டான். கௌதமிக்கு ஒரு நிமிடம் இந்த பூமி அப்படியே நின்றது போலாக அவள் சந்தோஷத்தில் கத்தி விடுவோமோ என்று கஷ்டப்பட்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். அன்று முழுவதும் அவள் உற்சாகத்தோடு இருக்க அவளது மகிழ்ச்சிக்கு காரணம் தெரியாமல் சசி குழம்பிக் கொண்டிருந்தாள். ஆனாலும் தனது படிப்பில் கவனமாக இருந்த அவள் இவளை அவ்வளவாக கண்டு கொள்ளவில்லை. இப்படியே ஒரு மாதம் உருண்டோட இப்பொழுதெல்லாம் கௌதமியும் சுரேஷும் பழகுவதை பார்த்து சந்தேகம் அடைந்தாள் சசி. ஆனால் கௌதமியே தன்னிடம் ஏதும் கூறாத போது அதை பற்றி அவளிடம் கேட்க தங்கி கொண்டு அமைதியாக இருந்தாள். ஆனால் போக போக கௌதமி மாலை சசியுடன் வராமல் சுரேஷுடன் வண்டியில் வெளியே சென்று விடுவதும், இரவு லேட்டாக வீட்டிற்கு வருவதும், சாப்பிடாமல் படுத்து தூங்கி விடுவதும், கேட்டால் சுரேஷுடன் ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டேன் என்று கூறுவதும், ஞாயிற்றுக்கிழமைகளில் அவனுடன் சினிமா பீச் என சுற்றுவதும் இதெல்லாம் பார்த்து சசிக்கு அவளது போக்கில் சந்தேகம் வர, அதற்கு ஏற்றாற்போல் எக்ஸாமில் கௌதமியின் மார்க்கும் குறைந்து கொண்டு வந்ததை பார்த்து அதை பற்றி கௌதமியிடம் அன்று கேட்டே விட்டாள். ஆமாண்டி, நான் அவனை லவ் தான் பண்றேன். என்ன இப்ப என்றாள் கௌதமி கட்டிலில் படுத்து கொண்டு. ஏய், என்னடி வளர்ற? நீ ஏதோ அவன் கிட்ட எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஷிப்பா தானே பழகுறேன்னு நினைச்சேன். ஆமா, ஆனா இப்ப அது லவ் ஆகிடுச்சு. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் அவன் சவகாசம் வேண்டான்னு. சொன்ன கேட்டியா? ஏய், இந்த பாரு, இது என்னோட விஷயம். இதுலெல்லாம் நீ தலையிடாத. நீ அன்னைக்கு என்ன சொன்ன? என்ன சொன்ன? என் விஷயத்துல தலையிடாத. சுரேஷ் சொன்னதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லாதன்னு சொன்ன இல்ல? அது அது போலதான் சுரேஷுக்கும் எனக்கும் இருக்கிற காதலை பத்தியும் நீயும் எதுவும் கேட்காத. உனக்கு படிப்பு தானே முக்கியம், அத நீ பாரு, நாங்க எங்க வேலையை பாத்துக்கிறோம் என்றாள். ஏய், என்னடி, நீ என்னோட ஃப்ரெண்டு. ஏன் எதிர்க்கவே நீ இப்படி கெட்டு போறத பாத்துக்கிட்டு எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? அம்மா தாயே, நீங்க தான் உலகத்திலேயே இல்லாத நல்லவங்க, நாங்கெல்லாம் கெட்டவங்க தான். விட்டுடுங்கம்மா என்று கையெழுத்து அவளை வணங்குவது போல் கேலி செய்தாள். நீ என்னை எது வேணாலும் கேலி பண்ணிக்க, ஆனா அந்த சுரேஷ் கூட மட்டும் பழக வேண்டாம் கௌதமி. அவன் நல்லவனே இல்ல. பல பெண்களோட பேசுறான், பழகுறான். ஆமா, அது எனக்கும் தான் தெரியும். ஒரு பையன் ஜாலியா எல்லார் கூடவும் பழகுறது தப்பாடி? தப்பில்ல. ஆனா உன்கிட்ட லவ் சொன்னது போல அவங்க கிட்டயும் சொல்லி இருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? போதும், உன் சந்தேக புத்திக்கு அப்படிதான் எல்லாமே தப்பா தெரியும். இந்த பாரு, அவனை எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அவன் என் மேல உயிரே வச்சிட்டு இருக்கிறான். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா காதலிக்கிறோம். நாங்க படிப்பை முடிச்சுட்டு கல்யாணமும் பண்ணிக்க போறோம். சரி, அது வரைக்கும் ஒழுங்கா இருக்கணும் இல்லையா? இப்படி நேரம் கெட்ட நேரத்துல அவன் கூட சேர்ந்து ஊரை சுத்திட்டு வர, எல்லா எக்ஸாம்லயும் மார்க் கம்மியா எடுக்கிற. இப்படி இருந்தா எப்படி நீங்க லைஃப்ல செட்டில் ஆக முடியும், கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இது நிச்சயமா ஏதோ தப்பாதான் தோணுது. ப்ளீஸ் கௌதமி, நான் சொல்றதை கேளு. இப்பதாண்டி எனக்கு புரியுது உன்னை பத்தி என்று சிரித்தாள் கௌதமி. என்னடி புரியுது? அப்பவே சுரேஷ் சொன்னான், உன் ஃப்ரெண்டுக்கு நம்ம லவ் பண்றது பொறாமையா இருக்கும்னு. அவன் இத்தனை நாள் உன் பின்னாடி சுத்தனா, நீ அவனை கண்டுக்காம ரொம்ப கேவலப்படுத்தின. இப்ப அவன் என்ன காதலிக்கிறான்றதும் உன் பின்னாடி சுத்த ஆள் இல்லாம இப்ப நீ எங்களை பார்த்து பொறாமப்படுற. இப்பதான் அவ அருமை உனக்கு புரியுது, அதுதானே என்று சிரித்தாள். ச, வாய மூடு. உனக்கு போய் நல்லது சொல்ல வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? எப்படின்னா போ என்று எழுந்து சென்று தனது இடத்தில் படுத்து கொண்டாள். 2 நாட்களாக கௌதமியும் சசியும் பேசிக்கொள்ளவில்லை. அவரவர்கள் வேலைகளை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தனர்.
இதை பற்றி கௌதமி சுரேஷிடம் கூற அவன் மேலும் சசியின் மீது இருந்த கோபத்தால் அவளிடம் ஏற்றி கொடுக்க இருவரும் சேர்ந்து சசியை வம்பிழுப்பதும் ஜாடை மாடையாக வெறுப்பேற்றுவதும் என இருந்தனர். இதனால் எல்லாம் மிகவும் நொந்து போன சசி ஒரு முடிவோடு வீட்டிற்கு சென்றாள். அந்த ஞாயிற்றுக்கிழமை சசி ரூமில் படித்துக் கொண்டிருக்க கதவு தட்டம் சத்தம் கேட்டு எழுந்து சென்று கதவை திறந்தாள். கௌதமியின் தந்தை கோபால் அங்கு நின்று கொண்டிருந்தார். அப்பா வாங்கப்பா என்றவரை உள்ளே அழைத்து தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். அதை வாங்கி குடித்துவிட்டு எப்படிமா இருக்கிற என்று கேட்டுக்கொண்டே கையில் இருந்த பலகார பையை அவளிடம் கொடுத்தார் கோபால். நான் நல்லா இருக்கேன்ப்பா. என்னப்பா இதெல்லாம் என்று கேட்டுக்கொண்டு அந்த பையை வாங்கினாள். கௌதமிக்கு பிடிக்கொன்னு அவ அம்மா கொஞ்சம் பலகாரம் செஞ்சு கொடுத்து விட்டாமா. ஒன்னும் பெருசா இல்ல, முறுக்கும் கொஞ்சம் அதிரசமும். சாப்பிடுங்கம்மா. ஆமா, எங்க கௌதமிய காணோம் என்று மேற்துண்டால் முகத்தை துடைத்து கொண்டே சுற்றி பார்த்தார். சசியின் முகம் சட்டென மாறியது. அவள் அமைதியாக அங்கிருந்த மற்றொரு சேரில் அமர்ந்தாள். என்னடா அமைதியாகிட்ட? கௌதமி எங்க? அவளுக்கும் இன்னைக்கு லீவு தானே? ஒருவேளை ஸ்பெஷல் கிளாஸ் எதனா இருக்கா என்று அவளை உற்று பார்த்தார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்ப எங்கம்மா? அவ எங்கேயாவது கடைக்கு போயிருக்காளா? இல்லப்பா, அவ வெளியில மாலுக்கு போயிருக்கா. மாலா அப்படின்னா? அதுதான்ப்பா, ஒரே இடத்துல எல்லா கடையும் இருக்கும், உள்ளெல்லாம் ஏசி போட்டு. ஆ புரியுதுமா. அதாவது பெரிய பெரிய பணக்கார பசங்கள்லாம் எப்ப பாரு சுத்திட்டு இருப்பாங்களே, இந்த படத்துல எல்லாம் கூட காட்டுவாங்களே, அதுதானே என்று கேட்டார். ஆமாப்பா, அதுதான். அத மாலுன்னு சொல்லுவாங்க. சரி, அங்க எதுக்குமா அவ போனா? அதுவும் நீ இங்க இருக்கிற. அப்ப யாரு கூட போனா? அங்க ஏதோ துணி எடுக்கணும்னு போனாப்பா. துணி எடுக்கவா? அங்கெல்லாம் துணி எடுக்கிற அளவுக்கு அவகிட்ட ஏதுமா பணம்? அங்கெல்லாம் விலை அதிகமா இருக்கும் இல்ல? ஆமாப்பா. அப்ப ஏமா அவ அங்க போனா? யார் கூட போனா? அப்பா, அது என்று நடந்ததை எல்லாம் அவரிடம் கூறினாள் சசி. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு கோபால் உறைந்து போய் அப்படி அமர்ந்திருக்க, அப்பா அதுக்குதான்ப்பா உங்ககிட்ட பேசணும்னு நான் போன் போட்டு உங்களை வர சொன்னேன். இப்பெல்லாம் அவளோட போக்குல நிறைய மாற்றம் இருக்கு. ஒரு ஃப்ரெண்டா நான் அவளுக்கு ஓரளவு தான் சொல்ல முடியும். மீறி எதனா சொன்னா அவ என்னையே கேவலமா பேசுறா. அந்த பைய கூட சேர்ந்துக்கிட்டு வெறுப்பேத்துறா. அதுதான் இதை இப்படியே வளர விட்டா நாளைக்கு என்ன ஆகுமோன்னு பயம் வந்துடுச்சு. அதுக்காக தான்ப்பா உங்களை பார்க்கணும்னு அவ சொன்னான்னு போய் சொல்லி உங்களை வர வச்சேன். என்னம்மா இது? அங்க ஊர்ல நானும் அவ அம்மாக்காரியும் பொண்ணு அங்க நல்லா படிக்கிறா, ஊரு ஜனங்க மத்தியில நம்ம மானத்தை காப்பாத்த போறான்னு கனவு கண்டுட்டு இருக்கோம். ஆம்பளை பையன் இல்லைன்னு நாங்க ஒரு நாள் கூட வருத்தப்பட்டதில்லை. இவ்வளவுதான் நாங்க மலை போல நம்பி இருந்தோம். ஆனா இவ இப்படி நடந்துப்பான்னு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கலையேம்மா. சரி, அந்த பையன் யாருன்னு நாளைக்கு நீ எனக்கு காட்டுமா. நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவகிட்ட விசாரிக்கணும் என்று அவர் கூறிக்கொண்டிருக்க கௌதமி உற்சாகத்தோடு உள்ளே வந்தாள். தனது தந்தையை பார்த்ததும் அவள் முகம் பட்டென மாறியது. பாமா, எப்படி இருக்கிற? இப்பெல்லாம் எங்களுக்கு ஒரு போன் கூட போட மாட்டேன்ற என்று கேட்டார் கோபால். அப்பா, அது என்று தடுமாறிக்கொண்டே இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டு அவர் அருகில் வந்து அமர்ந்தாள் கௌதமி. என்னம்மா இது? ட்ரெஸ் எல்லாம் இப்படி போட்டிருக்க? நம்ம ஊர்ல இருக்கும் போது இப்படிலாம் நீ போட்டுக்க மாட்டியே, தலையை கூட கட்டாம. சரி, எங்க போயிட்டு வர என்று அவர் கேட்டதும் சசியை திரும்பி பார்த்தாள். என்னம்மா, ஏன் சசியை பாக்குற? எனக்கு பதில சொல்லு. எங்க போயிட்டு வர என்று கேட்டார். அப்பா, இந்நேரம் சசி உங்ககிட்டதான் எல்லாம் சொல்லியிருப்பாளே என்று தைரியமாக கூறும் தனது மகளை ஆச்சரியமாக பார்த்தார் கோபால். அவர் மனதில் ஒரு தீர்மானத்துக்கு வர, சரி சொல்லு, அந்த பையன் யாரு? அவன் என்ன பண்றான்? அவனுக்கும் உனக்கும் எந்த மாதிரி பழக்கம் என்று வெளிப்படையாகவே கேட்டார். அப்பா, அதையும் சசியே சொல்லியிருப்பாளே. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனா அவள் சுரேஷை பத்தி கண்டிப்பா தப்பாதான் சொல்லியிருப்பா. ஆனா அது உண்மை இல்லை. அவன் ரொம்ப நல்லவன். ஓ அப்படியா? சரி, அவனை நான் பார்க்கலாமா? தாராளமா. நாளைக்கே என் கூட காலேஜுக்கு வாங்க, நானே அவனுக்கு அறிமுகம் செய்யறேன் என்று எழுந்து சென்றாள். கோபால் சசி அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். மறுநாள் காலை கௌதமி தனது தந்தையை சுரேஷுக்கு அறிமுகம் செய்ய, ஹாய் அங்கிள் என்று அவருக்கு கையை கொடுத்த சுரேஷ், உங்களை பத்திய கௌதமி
நிறைய சொல்லியிருக்கா. ஆமா, எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க என்று கேட்டான். நேத்துதான்ப்பா வந்தேன். ஓ அப்படியா? ஆமா தம்பி, அப்பதான் உங்களுக்குள்ள பழக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் என்றார் அமைதியாக. டக்குன்னு சுரேஷின் கை சற்று நடுங்க. என்ன அங்கிள், என்னை பத்தி என்ன தெரியணும் என்று சற்று தடுமாற்றத்தோடு கௌதமியும் கோபாலையும் மாறி மாறி பார்த்தான். என்ன சுரேஷ், ஏன் இப்படி பயப்படுற? நம்ம விஷயத்த எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன் என்று அவள் கூறிக்கொண்டிருக்க இதற்குள் அவளை ப்ரொஃபசர் அழைத்ததும், அப்பா நீங்க சுரேஷ் கிட்ட பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன் என்று விரைந்து சென்று விட்டாள். அவள் சென்றதும் சுரேஷின் வேற்றிருந்த முகத்தை பார்த்த கோபால், இதோ பாருப்பா, உங்க பழக்கத்தை பத்தி நேத்து கௌதமி சொன்னா என்று அவர் மேலும் கூறுவதற்குள், என்ன என்ன பழக்கம் அங்கிள்? நானும் அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஓ அப்படின்னா நீங்க வெறும் நண்பர்கள் தானா, வேற ஒண்ணும் இல்லையா? அப்படின்னா சரி, இனிமேலும் உங்களுக்குள்ள எந்த நட்பும் வேண்டாம். இனிமேலும் என் பொண்ணுகிட்ட நீ பேசாத, நானும் அவகிட்ட சொல்லிடுறேன். மீறி பேசினா அவ்வளவுதான் என்று திரும்பினார். ஆ, என்ன அங்கிள், நான் ஏன் அவகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க என்று சற்று கோபமாக கேட்டான். ஏன் இப்படி கோவப்படுற? நீங்க வெறும் நண்பர்கள் தானே, விலகிடுன்னு சொன்னா அதுக்காக ஏன் கோவப்படணும்? அது எங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேற மாதிரி. வேற மாதிரினா? நான் அவளை காதலிக்கிறேன். அப்படி சொல்லு, அதை விட்டுட்டு எதுக்கு எதுவும் சொல்ற? சரி, இப்பதான் சொல்றேனே, நான் அவளை காதலிக்கிறேன். இப்போ உனக்கு என்னப்பா வயசு? ஏன் சும்மா சொல்லு. 20. இந்த 20 வயசுல காதலிக்கிறேன்னு சொல்ற, அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சரி, அதை விடு. இப்போ உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்தா அவளை வச்சு நீ பாத்துப்பியா? இல்ல அதுக்கேத்த படிப்பு தான் இப்போ உன்கிட்ட இருக்கா? எனக்கு என்ன அங்கிள், நான் யாரு தெரியுமா? எங்க அப்பா யாரு தெரியுமா? நான் ஒன்னும் மத்தவங்கள போல படிப்பை முடிச்சுட்டு வேலைக்காக அலையணும்னு ஒண்ணும் இல்லை. எங்க அப்பாவுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு எங்க அப்பா ஒரு போன் போட்டா போதும், எத்தனை கம்பெனில இருந்து வேணாலும் எனக்கு வேலை வரும் தெரியுமா? சரி, அப்ப கூட உங்க அப்பா சிபாரிசுல தான் நீ பொழைச்சிப்பன்னு சொல்ற. அங்கிள், சரிப்பா, உன் வழிக்கே வரேன். இன்னும் நீ இந்த படிப்பை முடிக்க எத்தனை மாசம் இருக்கும்? இன்னும் 6 மாசம் ஆகும். அதுக்குள்ள இப்படி காதல் கத்திரிக்கான்னு ஊரை சுத்தி உன் படிப்பை கெடுத்துக்கிறியே. ஒழுங்கா படிச்சாதானே நீயும் எக்ஸாம்ல பாஸ் ஆக முடியும். உங்க அப்பாவும் அப்பாதானே உனக்கு சிபாரிசு பண்ணி வேலை வாங்கி கொடுக்க முடியும் என்று சிரித்து கொண்டு அவனை பார்த்தார். அங்கிள், நீங்க என்னவோ என்னை கேலி பண்றீங்கன்னு நினைக்கிறேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. சரிப்பா, நீ இவ்வளவு உறுதியா இருக்கும் போது நானும் கொஞ்சம் இறங்கி வரேன். நாளைக்கே நான் உங்க அப்பாவை பாக்குறேன். உங்க அப்பா உங்க காதலை ஏத்துக்கிட்டாருன்னா அப்ப தாராளமா நீங்க பழகலாம். நான் எதுவும் சொல்லல, சரியா? அதுக்கு ஏற்பாடு பண்ணு என்றார். உடனே திடுதிடுப்புன்னு எப்படி நான் அவர்கிட்ட சொல்ல முடியும்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சரிப்பா, நீயே சொல்லு, நான் அப்பவே வரேன். சற்று நேரம் யோசித்த சுரேஷ், ஒரு 1 வீக் டைம் கொடுங்க. அடுத்த மண்டே நான் எங்க அப்பா கிட்ட உங்களை கூட்டிட்டு போறேன். சரிப்பா என்று அங்கிருந்து சென்று விட்டார் கோபால். அவர் சென்றதும் அங்கு வந்த கௌதமி, ஏய் சுரேஷ், ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? ஆமா, எங்க அப்பா கிட்ட பேசினியா? என்ன சொன்னாரு என்று கேட்டாள். பேசினேன். உங்க அப்பா உன்கிட்ட என்ன பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொல்றாரு என்று கோபமாக கூறினான். அவள் முகம் டக்குன மாறியது. என்னது, எங்க அப்பா அப்படியே சொன்னாரு? ஆமா, அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்லுவேன், உன்கிட்ட பேசாம என்னால இருக்க முடியாதுன்னு சொன்னேன் என்றான். அவள் முகத்தில் பெருமித புன்னகை தவழ்ந்தது. சரி, அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அப்படின்னா உங்க அப்பா கிட்ட என்னை கூட்டிட்டு போ, நான் அவர்கிட்ட பேசுறேன். அவர் உங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சா அப்புறம் நீங்க தாராளமா பழகலான்னு சொன்னாரு. அப்படியா? ஆமா கௌதமி. ஆனா திடுதிடுப்புன்னு நான் எப்படி எங்க அப்பா கிட்ட போய் நம்ம காதலை பத்தி சொல்றது? அதுதான் டைம் கேட்டேன். அடுத்த மண்டே கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். அப்படியா? சரி சுரேஷ், அடுத்த மண்டேக்குள்ள நீ எப்படியாவது உங்க அப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிடு. அப்பதான் எங்க அப்பாவும் நம்ம காதலை புரிஞ்சுப்பாரு. அவரை இப்படி தூண்டி விட்டு நம்மளை பிரிக்க பாக்குற சசியும் புரிஞ்சுப்பா என்று பல்லை கடித்தாள் கௌதமி. அந்த 1 வாரம் கோபால் அவர்களுடனேயே ரூமில் தங்கிவிட கௌதமி சுரேஷுடன் எங்கும் சுற்றாமல் ஒழுங்காக வீட்டிற்கு வருவதும்
படிப்பதும் என இருந்தாள். சசிக்கும் அப்பாடா என்று இருந்தது. ஆனால் சுரேஷுடன் வெளியே செல்லாமலும் ஃப்ரீயாக பழக முடியாமலும் கௌதமி மட்டும் உள்ளுக்குள் தவித்து கொண்டிருக்க அவளுக்கு சசியின் மீது ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. அன்று காலேஜிற்கு சென்ற கௌதமி சுரேஷிடம் புலம்பிக் கொண்டிருக்க, என்ன கௌதமி, இன்னுமா உங்க அப்பா ஊருக்கு போகாம அடமா இங்கே உக்காந்துட்டு இருக்காரு? அவர் இந்நேரம் கிளம்பி போயிட்டு இருப்பாரு இல்ல நினைச்சேன். இல்ல சுரேஷ், அவர் உங்க அப்பாவை பார்த்துட்டு தான் போவேன்னு பிடிவாதமா இருக்காரு. நீயும் சீக்கிரமா உங்க அப்பா கிட்ட பேசு சுரேஷ், இன்னும் 2 நாள் தான் இருக்கு என்று சினுங்கினாள். என்ன செய்யறது, நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சரி பார்க்கலாம் என்று சென்று விட்டான். அன்று மாலை கௌதமி சோகத்தோடு வீட்டிற்கு வர, என்னம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? உங்களுக்காக நான் பாயாசம் செஞ்சேன் பாரு, வாங்க 2 பேரும் குடிங்க என்று சூடான பாயாசத்தை கொண்டு வந்து டேபிளில் வைத்தார் கோபால். போதும்பா, எதுக்காக இதெல்லாம் நீங்க செய்யறீங்க? ஆமா, நீங்க இங்கே இருக்கீங்களே, அங்க அம்மா தனியா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போலாம் இல்ல என்று முகத்தை காண்பித்தாள் கௌதமி. அவளுக்கு என்னம்மா, அவ பார்த்துப்பா, எனக்கு அதை விட உன் வாழ்க்கை தான் முக்கியம் என்றார் கோபால் சிரித்து கொண்டு. அப்பா, நீங்க அனாவசியமா எங்க மேல சந்தேகப்படுறீங்க, அதுக்காக தான் இங்கே உக்காந்துட்டு இருக்கீங்க. நான் ஏமா சந்தேகப்படணும், எனக்கு உறுதியாவே தெரியும். ஆனாலும் இப்ப சொன்னா நீ நம்ப மாட்ட. சரி, அதையும் உனக்கு நிரூபிச்சுட்டே போலான்னு தான் இருக்கிறேன் என்று சிரித்தார். அப்பா, என்னப்பா சொல்றீங்க? அது இப்ப சொன்னா உனக்கு புரியாதுமா. இன்னும் 2 நாள் தானே, அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு அப்புறமா சொல்றேன். என்னவோ போங்க என்று எழுந்து உள்ளே சென்றாள் கௌதமி. சசி அமைதியாக சிரித்து கொண்டே கோபாலை பார்த்தாள். அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து கௌதமி ஒரே டென்ஷனோடு இருந்தாள். நாளைக்கு சுரேஷ் அப்பாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னானே, ஒருவேளை அவன் இன்னைக்கு அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருப்பானா? அவங்க அப்பா என்ன சொன்னாருன்னு தெரியலையே. போன் போட்டாலும் கட் பண்றான், என்ன செய்யறது? சரி, இன்னைக்கு சண்டே, கட்டாயமா அவன் ஃப்ரெண்டு சஞ்சயை பார்க்க வருவான். அவங்க வீட்டுக்கிட்ட போய் அவனை பிடிச்சிடணும் என்று கிளம்பி சென்றாள். அவள் எதிர்பார்த்தது போல் சஞ்சயின் வீட்டு வாசலில் சுரேஷின் வண்டி இருக்க உற்சாகத்தோடு உள்ளே சென்றாள். சஞ்சயின் தாய் அவர்கள் இருவரும் மாடியில் பேசிக் கொண்டிருப்பதாக கூற, சரி ஆண்டி, நான் அங்கேயே போய் பார்த்துக்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு படிகளில் ஏறினாள். அப்பொழுது தன்னை பற்றி சுரேஷ் பேசுவது அவள் காதில் விழ, என்னத்தான் சொல்கிறார் என்று அங்கே நின்று கேட்க ஆரம்பித்தாள். ஏய், என்னடா சொல்ற? அப்ப நாளைக்கு அவங்க அப்பாவை நீ உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டியா என்று கேட்டான் சஞ்சய். அதைத்தானே இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கிறேன். ஏய், அப்பா அவங்க அப்பா இனிமேலும் நீங்க பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொன்னா, ஒருவேளை அவளையும் கூடவே கூட்டிட்டு போயிட்டா? போகட்டும், இவ போனா எனக்கு வேற பொண்ணே கிடைக்க மாட்டாளா? சும்மா டைம் பாஸுக்காக தானே இவகிட்ட பழகினேன். ஆக்சுவலா உன்கிட்ட பெட்டு கட்டினது போல அந்த சசியை தான் மடக்க என்னென்னவோ பண்ண. ஆனா இந்த கௌதமி தானா வந்து வழியில மாட்டினா. சரி, கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டு கைய கழுவி விட்டுலான்னு இருந்தேன். அதுக்குள்ள அவங்க அப்பனை கூட்டிட்டு வந்துட்டா. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவனும் வந்து ஏடா கூடமா பேசினா. எனக்கும் கோவம் வந்து பேசினேன். ஏண்டா, நீ தான் அவகிட்ட டைம் பாஸுக்கு தானே பழகுற, வேண்டான்னா சரின்னு சொல்ல வேண்டியது தானே. அது எப்படிடா, இந்த வாரம் அவளை எங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போய் அனுபவிக்கலான்னு இருந்தேன். அவளும் என் மேல இருந்த காதல்ல வந்துதான் இருப்பா. ஆனா எதிர்பாராம அவங்க அப்பா நடுவுல வந்துட்டான். அதுதான் அவளை அனுபவிக்காம விட மனசு வரல. அவன் சொன்னதுக்கெல்லாம் ஆமா நானும் அவளை காதலிக்கிறேன்னு சொன்னேன். சரி, அப்படி சொன்னாலாவது அவன் பேசாம போயிடுவான். அப்புறம் இவளை அனுபவிச்சுட்டு எதுனா சொல்லி கழட்டி விட்டுடலாம். அப்புறம் காலேஜும் 6 மாசம் தானே, அப்புறம் அவன் அழுது அம்மக்களும் பண்ணிட்டு போயிடுவான்னு நினைச்சேன். ஆனா அவன் திடுதிடுப்புன்னு உங்க அப்பாவை பார்க்கணும் கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டான். சரி, அப்பயாவது விலகி இருக்கலாம் இல்ல, எதுக்கு 1 வீக் டைம் கேட்ட? ஏய், ஒரு வாரம் அவன் இங்க இருப்பான்னு எனக்கு என்னடா தெரியும்? அவன் போயிடுவான், அதுக்குள்ள அவளை அனுபவிச்சுட்டு அப்புறம் எங்க அப்பா ஒத்துக்கலன்னு டிராமா பண்ணிடலான்னு இருந்தேன். ஆனா அவங்க அப்பா இங்கே பழியா உட்காந்து கிடக்குறான். காலையில அவனே கொண்டு வந்து விடுறான். அவளும் அவங்க அப்பாவுக்கு பயந்துக்கிட்டு என்கிட்ட சரியா கூட பேசாம ஓடிடுறா. அதுதான் இது இனி செட் ஆகாதுன்னு விட்டுட்டேன். அப்படின்னா நாளைக்கு என்ன சொல்லுவ? என்ன, எங்க அப்பா ஒத்துக்கல, என்னை மன்னிச்சிடுங்க அங்கிள், இனிமே நான் அவ கூட பேச மாட்டேன், அவன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லி டிராமா பண்ணிட்டு அவகிட்ட உங்க அப்பா சொல்றது போல கேளுமான்னு அட்வைஸ் பண்ணுவேன்.
இதை பார்த்துட்டு அவங்க அப்பாவும் போயிடுவாரு. அப்புறம் நான் அவளை சமாதானம் செஞ்சு கரெக்ட் பண்ணிடுவேன். அப்புறம் என்னோட ஆசையும் தீர்ந்துடும். அப்புறம் கழட்டி விட்டுற வேண்டித்தான். எப்படி ஐடியா என்று சிரித்தான். ஏய் பரவாயில்லடா, உனக்கு உடம்பெல்லாம் முளைதான் என்று சஞ்சயும் சிரிக்க, இதையெல்லாம் கேட்டு ஆடிப்போன கௌதமி அமைதியாக அப்படியே திரும்பினாள். மறுநாள் காலை கோபாலும் கௌதமியும் கேண்டீனில் சுரேஷிற்காக காத்திருக்க, அவர்கள் எதிர்பார்த்தது போல் சுரேஷ் தயங்கி கொண்டே மெதுவாக அவர்கள் அருகில் வந்து சேரில் அமர்ந்தான். அவனை அமைதியாக பார்த்து கொண்டு மௌனமாக இருந்தாள் கௌதமி. கோபால் அவனை பார்த்து புன்னகை செய்துவிட்டு, என்னப்பா உங்க அப்பா கிட்ட பேசிட்டியா என்று கேட்டார். அது அங்கிள் என்றவன் வாயெடுக்க, சுரேஷ் ஒரு நிமிஷம் என்று கூறிய கௌதமி டக்கன திரும்பி கோபாலை பார்த்தாள். அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா. இந்த ஒரு வாரமா நானும் நல்லா யோசிச்சு பார்த்தேன். நீங்க சொல்றதுல உண்மை இருக்கிறதா தோணுது. எனக்கும் படிப்பு முடியறதுக்குள்ள இப்படி காதல் கத்திரிக்கான்னு போக மனசு வரல. அதுவும் இல்லாம இந்த ஒரு வாரமா நான் ஒழுங்கா சசி கூட சேர்ந்து படிச்சதுல எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஈஸியா எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆனேன். அதனால இப்போதைக்கு எனக்கு இந்த காதல் கத்திரிக்காலாம் வேண்டாம்ப்பா. சுரேஷ், சாரி சுரேஷ், நாம இங்கே நம்ம காதலை பிரேக்கப் பண்ணிப்போம். இனிமே நான் உன் வழிக்கு வரல. நீயும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாத என்று எழுந்து கொண்டாள். கோபால் ஒன்றும் புரியாமல் தனது மகளை பார்த்து கொண்டு எழுந்து கொள்ள, சுரேஷும் அதிர்ந்து மெதுவாக எழுந்து கொண்டான். சரி சுரேஷ், நான் அப்பாவை அனுப்பிட்டு கிளாஸுக்கு போறேன். அப்பா வாங்கப்பா என்று கோபாலின் கையை பிடித்து அழைத்து சென்றாள். சுரேஷ் அவளை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றான். சற்று தூரம் சென்றதும், கொஞ்சம் நில்லுமா என் அவள் கையை பிடித்து நிறுத்தினார் கோபால். கௌதமி பட்டன்னு திரும்பி அவர் காலில் விழுந்து கதறினாள். அம்மாடி என்னம்மா இது என்று அவளை எழுப்பிய கோபால், என்னம்மா என்னாச்சு என்று அவள் கைகளை பற்றி கொண்டார். கௌதமி அழுது கொண்டே நடந்தது எல்லாம் அவரிடம் கூற, எனக்கு தெரியும் ராசாத்தி, அந்த பையனை பத்தி நம்ம சசி சொல்லும் போதே பாதி ஊகிச்சேன். அதுக்கப்புறம் அவன் கிட்ட வந்து பேசும் போதே முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல இதெல்லாம் வயசு கொள்ளாரு, நாம சும்மா மிரட்டினா அவன் உன்னை விட்டு விலகிடுவான்னு நினைச்சேன். ஆனா அவன் அப்போவும் உன்னை விடுறதா இல்லைன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அவங்க அப்பா கிட்ட பேசணும்னு சொன்னேன். அவன் அப்பவும் ஒரு வாரம் டைம் கேட்டான். அதுக்குள்ள அவன் உன்னை என்ன வேணாலும் செய்யலான்னு என் மனசு சொல்லிச்சு. அதுக்காக தான் நான் ஊருக்கு கூட போகாம உங்க அம்மா கிட்ட உனக்கு உடம்பு சரியில்லை, கிட்ட இருந்து பார்த்துட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு இங்கே இருந்தேன். நான் நினைச்சது சரியா போச்சு. இன்னைக்கு அவன் இதுதான் சொல்லுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நானும் உன்னை எதுவும் சொல்லாம கூட்டிட்டு வந்தேன். ஆனா இங்க நீ அவனை வேண்டான்னு சொன்னதை கேட்டு நான் அதிர்ந்துட்டேன். இதெல்லாம் நீ அப்பவே சொல்லியிருந்தா அவனை என்று கோபமாக திரும்பினார். அதுக்குதான்ப்பா சொல்லல. அதுவும் இல்லாம அவன் நீங்க போனதும் என்னை திரும்பவும் பேசி சமாதானம் செய்ய முயற்சி பண்ணுவான், இல்ல கோபத்துல எது வேணாலும் செய்வான். இன்னும் 6 மாசம் வரைக்கும் அவன் கிட்ட இருந்து ஜாக்கிரதையா தப்பிக்கணும்னா இதுதான் வழின்னு தோணுச்சு. இதெல்லாம் நான் பிரின்சிபல் கிட்ட சொன்னா அவங்க அவனுக்கு டிசி கொடுக்கலாம். ஆனா அதனால என்னோட நிம்மதியும் பாதிக்கும். ஏன்னா நானும் தான் அவன் கூட சேர்ந்து பழகி இருக்கிறேன். தப்பு ஏன் மேலேயும் தான் இருக்கு. அப்பவே சசி சொன்னான். நான் தான் கேட்கல. அதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுட்டேன். இந்த தவறை இங்கே சரி செய்யணும்னா நான் அவன்கிட்ட இருந்து விலகுறது தான் சரின்னு பட்டுது. அதுக்காக தான் நான் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா. அன்னைக்கு நீங்க என்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னீங்க. நான் தான் திமிரா நடந்துகிட்டேன் என்று கதறினாள். கண்ணு அழாத, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்தது. ஏன்னா நீ புத்திசாலி பொண்ணு. இந்த வயசுல தவறு செய்யறது இயல்புதான். ஆனா அதை பெரியவங்க எடுத்து சொல்லும் போது திருத்திக்கணும். இல்ல அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்றத காதல போட்டுக்கணும். ஏன்னா அவங்க உங்களை விட அறிவாளிங்க, படிச்சவங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா உங்களை விட அவங்க அனுபவசாலிங்க என்று சிரித்தார். ஆமாப்பா, உங்க அனுபவ அறிவை பத்தி நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் என்று தனது தந்தையின் தொழில் சிரித்து கொண்டே சாய்ந்தாள். இத்துடன் அனுபவம் கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.